In this video, we are going to learn about exception handling. So, what do you mean by exception handling? See the first picture, the first one is bug. Okay, what do you mean by bug? If there is any error occur in your program at the time of compilation, okay, that is known as bug. நீங்கள் program run பண்ணுறப்போ ஏதாவது error வந்துச்சுன்னா அதுக்கு பேர் bug. Okay, so if you are going to find the solution for that bug, that is known as debugging. And the bug எரருக்கான எதுக்காக வந்துச்சு, சின்டாக்ஸ் எரர் இருக்கா, இல்லை நம்ம ப்ரோக்ராமில் ஏதாவது செமிகோலன் விட்டுட்டோமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார் I is equal to initialization, condition, then increment. This is the syntax. Suppose instead of this, if you written I is equal to 0 எழுதிட்டா செமிகோலன் வைக்காமையே அடுத்து கண்டிஷனுக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கு போயிட்டு இஃப் யூ ஆர் கோயிங் டு ரன் திஸ் இட் வில் ஷோ த எரர் மெசேஜ் ஃபார் யூ. ஸோ இதை திருப்பி நம்ம போய் செக் பண்ணுறதுக்கு பேர் டீபக். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ் எரரோ இல்லை சிமேட்டிக்ஸ் எரரோ வந்துச்சு அப்படின்னா நானாக போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் நோன் ஆஸ் டீபக்கிங். அப்போது சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கும், ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறப்பவே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் கம்பைலேஷன் முடிஞ்சு எரர் மெசேஜ் காட்டுறதுக்கு பதிலாக என்ன எரர் அப்படிங்கிறத ரன் டைமில் நமக்கு ஷோ பண்ண வைக்கிறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ப்ரோக்ராமில் எரரே இருக்காது, எல்லா சின்டாக்ஸும் சிமேட்டிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பை மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா சம் வேல்யூ டிவைடட் பை 0 அப்படின்னு கொடுத்துட்டேன். இது நமக்கு என்ன காட்டாதுன்னா எந்த ஒரு எரர் மெசேஜுமே காட்டாது. ஓகேங்களா. இது எப்போ எரர் மெசேஜ் காட்டும்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ரன்னிங் யுவர் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி பக்ஸ் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கான்செப்ட்குள்ளே என்டர் ஆகிறோம். தட் கான்செப்ட் இஸ் நோன் ஆஸ் எக்ஸப்ஷன் ஹேண்டலிங். ஸோ what do you mean by exception handlingனா let's handle some errors on your program. Okay, see here exception handling. An exception is an event that occurs during the execution of your program and it interrupts the normal flow of program execution. ஒரு normal flow of execution உடனடியாக ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸப்ஷன். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாமல் நமக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஹேண்டலிங். ஸோ தட் இஸ் நோன் அஸ் எக்ஸப்ஷன் ஹேண்டலிங். ஃபார் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு கார் ரன் ஆகிட்டுருக்கு, எக்ஸப்ஷன் அக்கர் ஆகிடுச்சு, திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு ப்ரோக்ராம். ஆக்சுவலி அங்கே என்ன எக்ஸப்ஷன்னா பெட்ரோல் டீசல் தீர்ந்துருச்சு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சனால என்ன பண்ணுறோம், பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல்ஸ் ஃபில் பண்ணிட்டோ இல்லை டீசல் ஃபில் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி என்ன எரர் அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்டலிங். புரியுதுங்களா. சி இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலி நமக்கு வேணுங்கிறது பைனாப்பிள் ஜூஸ். பட் ஆர்டர் பண்ணினதுக்கப்புறமா நமக்கு கிடைச்சது என்னது, ஆரஞ்சு ஜூஸ். ஆக்சுவலி நான் ஜூஸ் ஆர்டர் பண்ணது பைனாப்பிள். அவன் ஜூஸ் போட்டு கொண்டு கொடுத்துட்டான், நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்கான், ஆரஞ்சு ஜூஸ். நான் வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன தெரியுது, நான் ஆர்டர் பண்ணது பைனாப்பிள், நீங்கள் கொடுத்துருக்கிறது ஆரஞ்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி திருப்பி என்ன பண்ணுறோம், ஆர்டரை புதுசாக இன்னொரு பைனாப்பிள் ஜூஸை போட வைக்கிறோம். ஸோ நமக்கு தெரியுது என்ன எரர் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த என்ன எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் எக்ஸப்ஷன் ஹேண்டலிங். ஸோ சம் காமன் ப்ராப்ளம்ஸ் விச் மே காசஸ் எக்ஸப்ஷன். சம் காமன் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் அரே ஆப்ஜெக்ட் வித் நெகட்டிவ் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஆஃப் எரர் அரே நம்ம a of -5 கொடுக்கிறது. செகண்ட் ஒன் accessing index of array which is not available. அரேவோட சைஸ் 5 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அப்போ எவ்வளோ வேல்யூஸ் என்னால் கொடுக்க முடியும், a of 0, a of 1, a of 2, அப்புறம் a of 3, a of 4 up to 5 வேல்யூஸ் கொடுக்க முடியும். பட் இஃப் யூ ஆர் ட்ரையிங் டு கிவ் a of 5க்கு நான் வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணுறப்போ அசைன் ஆகிடும், பட் ரன் பண்ணுறப்போ இட் மே சோஸ் த எரர். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டிவைடிங் அண்ட் இன்டீஜர் வேல்யூ வித் 0. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, சப்போஸ் ஏதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 15 அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு b is equal to a divided by 0ன்னு கொடுக்குறேன். அப்போது 15 divided by 0 இது எரர். ஓகேங்களா.
Fourth one, invoking instance members with null reference. Instance create பண்ணுவோம் இல்லையா, கிளாஸோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸோட நேம் வந்து ஏ, அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் A1. அதுக்கு வந்து நம்ம என்னென்னு கொடுக்குறோன்னா நல் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணுறப்போ அக்செப்ட் பண்ணிக்கும், பட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ இட் மே காசஸ் த எரர். ஃபிஃப்த் ஒன், ரிகர்சிவ் மெத்தட் invocations without conditional checking. Conditional check பண்ணாமையே ஒரு recursion. What do you mean by recursion? A function which calls itself is known as recursion. எந்த ஒரு function அதை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கோ, that process is known as recursion. அந்த மாதிரி recursion programல conditional எதுவுமே கொடுக்காம திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா that shows the infinite statement. திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம என்ன ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன். 2 types of exceptions are there. Synchronous exception. Second one is asynchronous exception. Synchronous exceptionனா out of range index and overflow. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, A of 5 அசைன் பண்ணிவிட்டு A of 4 வரையும் தான் நம்மளால் வேல்யூ கொடுக்க முடியும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், A of 5க்கு A of 6க்கெல்லாம் வேல்யூ அசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி சீக்வன்ஸில் வந்தது அப்படின்னா that type of error is known as synchronous exception. செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா asynchronous exception. Asynchronous exception என்னென்னா the error that are caused by events beyond the control of the program, that is called exception. என்ன எக்ஸப்ஷன், asynchronous exception. just like a divided by 0. இந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவோம், asynchronous exception. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா வித் த ஹெல்ப் ஆஃப் 4 keys. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸப்ஷன். எங்கே எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணினதுக்கப்புறமா அதை வந்து த்ரோ பண்ணணும். எதுக்கு, என்ன எரர் வந்துச்சோ அதை வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம். அந்த த்ரோ பண்ண எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணி நமக்கு அவுட்புட் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு கேட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்சைட் தட் கேட்ச் வி ஆர் ரைட்டிங் ஹேண்டில் த எக்ஸப்ஷன். ஓகேங்களா. அப்போது நமக்கு 4 keywords என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரை, தென் த்ரோ, தென் கேட்ச். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் 3 ஃபைனலி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த 4 keyword வச்சு we are going to handle the errors. ஸோ தட் டாஸ்க் இஸ் known as exception handling. ஓகேங்களா. ட்ரைங்கிறது ஃபைண்ட் த எக்ஸப்ஷன், த்ரோங்கிறது என்ன எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை வந்து கேட்ச்க்கு பாஸ் பண்ணுறோம். கேட்ச் வந்து அந்த ஆர்குமெண்ட்டை வாங்கி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணினதுக்கப்புறமா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி ஸ்டேட்மெண்ட் இட் வில் ஷோ த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் யூ, தட் இஸ் known as final. Okay. So how you can handle the exception handling with the help of try, through, catch, finally. So this is the skeleton of how the exception handling mechanism works. See here, இது வந்து try block. ஓகேங்களா. இங்கே some statement வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ if there is any error found, இதில் ஏதாவது ஒரு எரர் வந்ததுன்னா அந்த எரர் மெசேஜ் வந்து எங்கே த்ரோ ஆகுது, கேட்ச் பிளாக்குக்கு. கேட்ச் பிளாக் என்ன பண்ணுன்னா வர்ற மெசேஜை வாங்கி நமக்கு அவுட்புட்டை வந்து என்ன எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஹவ் யூ கேன் ஹேண்டில் த எக்ஸப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை, ஓப்பன் கர்லி பிரேசஸ், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எரர் இருந்தால் தான் எங்கே போகும், த்ரோக்கே போகும். இல்லை அப்படின்னா ட்ரையை விட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா. ஆக்சுவலி ட்ரை வந்து எரர் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எரர் இருந்ததுன்னா இந்த லைனுக்கு போகும். சப்போஸ் எரர் ஃபைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா த்ரோ எக்ஸப்ஷன், இந்த எக்ஸப்ஷன் தான் எங்கே போகும், கேட்சில் இருக்க ஈக்கு அசைன் ஆகும். கேட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன எரர் அப்படிங்கிறத இந்த இ ஆப்ஜெக்டில் வாங்கிட்டு நமக்கு என்ன எரர் அப்படிங்கிறத இங்கே ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ திஸ் இஸ் த வே ஹவு த எக்ஸப்ஷன் handle the bugs. In some situations we can use more than one catch statement. நம்ம என்ன பண்ணலாம்னா more than one catch statements வந்து யூஸ் பண்ணிக்கலாம். different types of catch statements இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியல என்ன கேட்ச், அதாவது என்ன மாதிரி எரர் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல, எந்த கேட்சுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுன்னு தெரிலன்னா நம்ம என்ன பண்ணலாம்,
catch of 3 dot கொடுத்துட்டோம்னா என்ன எரர் வந்தாலும் இந்த catch ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடும். ஓகேங்களா? எப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம்னா எனக்கு என்ன எரர் அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த டைப் ஆஃப் அன் எரர் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா catch டாட் டாட் உள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஹவு யூ கேன் ஹேண்டில் த unknown exception. கிளியருங்களா? I think you are all clear. So example without exception handling, example of exception handling. இதில் வந்து for example நம்ம வந்து exception handling கொடுக்கல இங்கே. ரெண்டு வேரியபிள் வந்து integer டைப்பில் அசைன் பண்ணியிருக்கோம். int number answer. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து 10 அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன்சரில் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா 10 divided by 0. ஓகேங்களா? இது வந்து அப்நார்மலாக ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிடும். ஏன்னா we can't able to divide any number by 0. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சி அவுட் ரிசல்ட் ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ப்ரோக்ராம் என்ன வந்துடும் பார்த்திங்கன்னா அப்நார்மலி டெர்மினேட் த ப்ரோக்ராம். நமக்கு எரர் மெசேஜ் வராது, ரன் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ப்ரோக்ராம் நிற்கும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரை கேட்ச். சி ஹியர் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 10 கொடுத்தாச்சு, தென் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 0. ட்ரைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 0. ஸோ இது வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணாது, இது ஒரு எரரை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இது வந்து சம் எரரை ஃபைன் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபைன் பண்ண எரர் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்னா கேட்சில் இருக்க ஐக்கு வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு கேட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் சி அவுட் டினாமினேட்டர் நாட் பி 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்தனால இங்கே என்ன டிஸ்பிளே ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டர் நாட் பி 0. சப்போஸ் அது கொடுக்காம சி அவுட் ஓகே ஐன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா டிவிசபிள் வந்து நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம் 0 அப்படிங்கிறத வந்து இந்த ஐ மெசேஜ் எரர் எக்ஸப்ஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த வே ஹவு யூ கேன் சால்வ் த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். தென் அனதர் ஒன் எக்ஸாம்பிள். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 3 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். n1 n2 ரிசல்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்குகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் சிஇன்ல வாங்குகிறோம் n1க்கு என்ன அசைன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 45. செகண்ட் நம்பர் வாங்குகிறோம், செகண்ட் நம்பர் என்ன வாங்கியிருக்கோம் 0. ஓகேங்களா? ஸோ வாங்கினதுக்கப்புறமா ட்ரைக்குள்ளே இஃப் n2 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக நான் கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? n2 வாங்குகிற செகண்ட் நம்பர் வந்து ஈக்குவல் டு 0வா? ஸோ n2 வந்து 0 தான் வாங்கியிருக்கோம். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், த்ரூ n2 ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி இங்கே வந்ததுமே த்ரூ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க கேட்சை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா? இங்கே எக்ஸுக்கு வந்து அந்த n2 வேல்யூ வந்து பாஸ் ஆகும். என்ன எரர் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சோ அந்த எரர் வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகும். சி அவுட் கேனாட் டிவைட் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா? ஸோ ஆக்சுவலி n2 இங்கே பாஸ் பண்ணோம்னா n2ல என்ன வேல்யூ இருக்குது 0. அப்போ இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ அசைன் ஆகும் 0. ஸோ இங்கே 0. ஸோ வாட்ஸ் த அவுட்புட், கேனாட் டிவைட் பை 0 அப்படின்னு முடிச்சுட்டு இந்த ட்ரை கேட்ச் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம், எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இது வந்து எரர் வந்துச்சுன்னா, சப்போஸ் எரர் இல்லை. ஓகேங்களா? சி த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 12, தென் த செகண்ட் நம்பர் இஸ் 20, 12, 20. ஸோ 12, 20 டிவைட் பண்ணுறப்போ த ரிசல்ட் இஸ் 0. 12 டிவைடட் பை 20 0 பாயிண்ட்டுன்னு வரும். ஸோ 0 பாயிண்ட் வர்றப்போ டினாமினேட்டருக்கு முன்னாடி இருக்க வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும். So the result is 0, end of the program. So this is the example how you can handle the error with the help of exception handling. Nested catch. Already நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் nested if. அதே மாதிரி nested catch இருக்கு. கேட்ச்குள்ளே ஒரு ட்ரைக்குள்ளே இன்னொரு ட்ரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா that is known as nested catch. ஓகேங்களா? See, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு ட்ரை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரைக்குள்ளே ஏதாவது எரர் ஃபைன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த வேல்யூ த்ரோ பண்ணுதா, அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்னா ஃபர்ஸ்ட் இருக்க கேட்சில் வந்து அசைன் ஆகும். இந்த கேட்ச்குள்ளே ஒரு த்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது சம்திங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு, அதில் எரர் மிஸ்டேக் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இருக்கிற த்ரோக்கு கேட்ச்க்கு போய் அசைன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த வே ஹவ் யூ கேன் எக்ஸிக்யூட் த நெஸ்டட் கேட்ச். ஒரு ட்ரைக்குள்ளே இன்னொரு ட்ரை ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த ட்ரையில் ஒரு த்ரோவில் இருக்கிறது வந்து இன்னர் மோஸ்ட்டுக்கு போகும். இன்னர் மோஸ்ட்டில் இருக்கிற கேட்சில் இஃப் யூ ஆர் அகெயின் யூஸ்டு த்ரோ அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்க கேட்ச் போய் ஃபெச் பண்ணிவிட்டு அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் பிகாஸ் எக்ஸிஸ்டிங் கொஷின் பேப்பர்லாம் இது கேட்டிருக்காங்க உங்களுக்கு. C++ ஸ்டாண்டர்ட் எக்ஸப்ஷன்.
இந்த எல்லா எக்ஸப்ஷனுக்குமே ஓகேங்களா எடர் ஃபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் தான். ஓகே, இது ஒரு கொஷினாகவே கேட்டிருக்காங்க. எந்த எக்ஸப்ஷனுமே கொடுக்கல அப்படின்னா எந்த எக்ஸப்ஷன் வந்து நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும்னு கொடுத்துருக்காங்க. STD: எக்ஸப்ஷன். இதுதான் வந்து எடர் ஃபைல் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா, நமக்கு எதுவுமே ப்ரெடிக்ட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எடர் ஃபைலில் இருக்கிற எரர் வந்து டிஸ்பிளே ஆகிடும். திஸ் இஸ் த பேரண்ட் டு ஆல். ஓகே, தென் இது வந்து டூவாக டிவைட் பண்ணியிருக்கோம். ரன் டைம் எரர், தென் லாஜிக்கல் எரர். ரன் டைம் எரர் அப்படிங்கிறது வந்து ரன் பண்ணினதுக்கு அப்புறமா தான் தெரியும், கம்பைலேஷன் அப்போ ஐடென்டிஃபை பண்ணாது. ஓகேங்களா, தட் டைப் ஆஃப் எரர் இஸ் நோன் ஆஸ் ரன் டைம் எரர். ஸோ கம்பைலேஷன் கரெக்டாக முடிஞ்சிருச்சு, ரன் பண்ணுறப்ப எரர் வருது அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி எரர் வரலாம்? ஓவர்ஃப்ளோ எரர், அண்டர்ஃப்ளோ எரர். ஓவர்ஃப்ளோனா அரேவோட அதிகமாக கொடுத்துருக்கேன், அண்டர்ஃப்ளோனா கொடுத்ததை விட கம்மியாக ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அண்டர்ஃப்ளோ எரர். லாஜிக்கல் எரர் எப்போ வரும்னா கம்பைலேஷன் அப்போவே நான் கொடுத்துருக்குற கேல்குலேஷன்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அட் த டைம் இட் வில் ஷோ த எக்ஸப்ஷன் ஃபார் மீ. இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. இன்வாலிட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் வேறு, உள்ளே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ் வேறு அப்படின்னா இன்வாலிட் ஆர்குமெண்ட். லென்த் எரர், அரேவோட சைஸ் வந்து டிஃபர் ஆகலாம். அவுட் ஆஃப் ரேஞ்ச், அரேவோட சைஸ் ஒன்று கொடுத்துருக்கோம், நம்ம ஆக்சஸ் பண்ணுறது வந்து வேறு. ஃபார் லூப்பில் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச், அந்த மாதிரி எரர்ஸ் வந்ததுன்னா. ஓகேங்களா, அது இல்லாமல் தேர்ட் டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் பார்த்திங்கன்னா பேட் அலோகேஷன். மெமரி பாயிண்டர்ஸில் வந்து இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் வரலாம். பேட் அலோகேஷன், பேட் காஸ்ட், பேட் டைப் ஐடி, பேட் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேட்ச்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் மூலிமா என்ன டைப் ஆஃப் எரர் அப்படிங்கிறத we can able to fetch. Okay, so I think you are all clear in the exception handling. So exception handling previous question la கேட்டிருக்க 2 types of error பார்த்தீங்கன்னா 2 types of questions என்னன்னு பார்த்தீங்கன்னா divided by 0 வந்தால் என்ன மாதிரி எரர் வரும், என்ன மாதிரி எக்ஸப்ஷன் ஷோ ஆகும், தென் எடர் ஃபைல் எது, எல்லா எக்ஸப்ஷனுக்கும் எடர் ஃபைல் எது, இந்த 2 questions தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. Other than that, this is also asked in the previous GATE exam. Okay, which exception is thrown by dynamic cast? The first one is bad cast, then bad type ID, bad exception, bad allocation, bad cast. The correct answer for the first question is A. Which keyword is used to handle the exceptions? So நம்ம already பார்த்தோம், try கொடுப்போம், some statements கொடுப்போம், ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா எது ஹேண்டில் பண்ணுது, உள்ளே யூஸ் பண்ணுற த்ரோ தான். ஸோ அப்போது விச் கீ இஸ் யூஸ்டு டு ஹேண்டில் த எக்ஸப்ஷன் அப்படின்னா விச் ஒன் இஸ் கரெக்ட்? த்ரூ. விச் இஸ் த பேரண்ட் கிளாஸ் ஆஃப் ஆல் த எக்ஸப்ஷன்? நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து பேரண்ட் கிளாஸ் ஃபார் ஆல் த எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா STD, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எக்ஸப்ஷன். திஸ் இஸ் த எரர் ஃபைல் டு ஆல் த ரிமைனிங் எக்ஸப்ஷன்ஸ். Then the fourth question, if inner catch handler is not able to handle the exception, then நம்ம nested catch பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி இருக்கும்? try, அதுக்குள்ளே இன்னொரு try. ஓகே, இதில் ஒரு த்ரோ கொடுத்துருப்போம், அதுக்குள்ளே ஒரு கேட்ச், இதுதான் இன்னர் கேட்ச். ஓகேங்களா, இந்த இன்னர் கேட்ச் வந்து சம் எரர்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன நடக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கம்பைலர் வில் லுக் ஃபார் அவுட்டர் ட்ரை ஹேண்டலர், இது வராது. program terminates abnormally, இல்லை. third one, compiler will check for the appropriate catch handler for outer try block. இதுக்கு மேட்ச் ஆகிற ட்ரை இங்கே வரல அப்படின்னா, கேட்ச் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அவுட்டரில் ஒரு கேட்ச் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதை வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட்? கம்பைலர் வில் செக் ஃபார் அப்ரோப்ரியேட் கேட்ச் ஹேண்டலர் ஆஃப் outer try block. Next question, void some function of throw off end with semicolon. How does above function behaves? இங்கே வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல, ட்ரை கொடுக்கல, கேட்ச் கொடுக்கல, இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இல்லை நம்ம எதுவுமே கொடுக்கல, என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஆஸ் எரர். செகண்ட் ஒன் பிஹேவியர் இஸ் unknown. ஃபங்க்ஷன் வில் த்ரோ ஒன்லி ஸ்டாண்டர்ட் எக்ஸப்ஷன் டிஃபைன்ட் இன் த எக்ஸப்ஷன். நம்ம டிஃபைனே பண்ணலை. ஃபங்க்ஷன் வில் நாட் த்ரோ எனி எக்ஸப்ஷன். ஸோ இது டிக்ளரேஷன் எரர் கிடையாது. ஓகேங்களா, கரெக்டாக தான் இருக்குது. பட் என்னென்னா எதுவுமே நமக்கு த்ரோ ஆகாது. ஃபங்க்ஷன் வில் நாட் த்ரோ எனி எக்ஸப்ஷன். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தட். தென் த லாஸ்ட் கொஷின்,
ஸோ ஒரு ப்ரோக்ராம் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவுட்புட் என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? see here the first என்ன பண்ணியிருக்கோம், x is equal to -1 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ட்ரைக்குள்ளே போகுங்களா? see out inside try, இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகும்? inside try. if x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், -1, -1 less than 0, கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுமே த்ரோவில் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ். ஆக்சுவலி எக்ஸோட வேல்யூ என்ன, -1. இதை த்ரோ பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எங்கே வரும், இங்கே வந்துடும். ஓகேங்களா? அப்போ எது பிரிண்ட் ஆகாது நமக்கு, ஆஃப்டர் த்ரோ வந்து பிரிண்ட் ஆகாது, இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் கேட்சில் என்ன கொடுத்துருக்காங்க, int x see out exception catch. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன டிஸ்பிளே ஆச்சு, இன்சைட் ட்ரை. செகண்ட் வந்து என்ன டிஸ்பிளே ஆகும், எக்ஸப்ஷன் கேட்ச். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுமே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், see out ஆஃப்டர் கேட்ச். எக்ஸப்ஷன் கேட்ச் வந்ததுக்கப்புறமா என்ன டிஸ்பிளே ஆகும், ஆஃப்டர் கேட்ச். ஸோ which one is correct, inside try, exception catch, try catch. So the B is the correct answer for this question. This is also asked in one GATE exam question paper. Then the next question, exception handling is targeted at. எப்போ வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து டார்கெட் பண்ணும், எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னா ரன் டைம் எரர் அப்போ தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ திங்க் யூ ஆர் ஆல் கிளியர் இன் திஸ் வீடியோ. ஓகே, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எங்கே யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி 4 keys ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ.